இந்த கரூர் கூட்ட நெரிசலிலே 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அந்த 41 உயிர்களுக்கு நீதி வேண்டும். அதற்காக இந்து மக்கள் கட்சி ஒரு மாபெரும் கோரிக்கை பிரச்சார இயக்கத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இனி மேற்கொண்டு இத்தகைய மரணங்கள் நிகழக்கூடாது. மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இனிமேல் அரசியல் கட்சிகள் கூட்டம் கூட்டி கெத்து காட்டுறது, சினிமா நடிகரை பார்ப்பதற்கு செயற்கையாக கூட்டம் கூடுவது, மக்களை காக்க வைப்பது, இத்தகைய கூட்டங்களை நீதிமன்றம் மிக தெளிவா சொல்லியிருக்கு. நெடுஞ்சாலைகள்ல கூட்டங்கள் நடத்தக்கூடாது, மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது. இந்த தாவேகா நடத்திய அனைத்து நிகழ்ச்சிகளுமே மக்களுக்கு, போக்குவரத்துக்கு, பொதுமக்களுக்கு இடையூறு தான். எல்லா நிகழ்ச்சியிலுமே வன்முறை, பொது சொத்துக்கு நாசம் விளைவித்தல். கோயம்புத்தூர்ல விமான நிலையத்தில் இருந்த எல்லா தடுப்புகளையும் உடைச்சு போட்டாங்க. எல்லா இடத்துலயும் பொது சொத்துக்கு நாசம் விளைவிச்சாங்க. இங்க நாமக்கல்ல 16 பேர் மயக்கம் அடைஞ்சிருக்கிறார். இந்த தாவேகாங்கிறது அது அரசியல் கட்சியா பதிவு பண்ணிருக்காங்க. அரசியல் கட்சின்னா 18 வயது வந்தவர்கள் தான் ஓட்டுரிமை. குழந்தைகள் அங்க வர வேண்டியதில்லை. எதுக்காக குழந்தைகளை, பெண்களை எல்லாம், முதியோர்களை எல்லாம் கொண்டு வந்தீங்க? தாவேகா அரசியல் கட்சி என்கிற அந்தஸ்தை இழந்து விட்டது. இதுல நீதிமன்றம், போலீஸ் நடவடிக்கை அதையெல்லாம் தாண்டி இந்திய தேர்தல் கமிஷன் தாவேகாவினுடைய பதிவை ரத்து செய்ய வேண்டும். பேன் டிவிகே, அரஸ்ட் ஜோசப் விஜய், டிஸ்மிஸ் டிஎம்கே. இந்த திமுக அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலாக இருக்கலாம், அதே போல பல்வேறு விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கலாம். இவங்க ஆளுவதற்கு தகுதியற்றவர்கள். மக்களை காப்பாற்ற முடியல. விஜய் மேல எஃப்ஐஆர் கூட போட முடியல. இவங்களை இந்த ஆட்சி நீடிக்க கூடாது. டிஸ்மிஸ் டிஎம்கே, பேன் டிவிகே, அரஸ்ட் விஜய், சிபிஐ என்கொயரி நடத்துங்க. வருங்காலத்தில் இப்படி ஒரு மரணங்கள் நிகழாதபடி இந்த அரசியல் கட்சி கூட்டங்கள், சினிமா கூட்டங்கள், இவைகளையெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு எதுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு வரீங்க? தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் இன்னைக்கெல்லாம் வெளிநாடுகள்ல சமூக ஊடகங்கள் நல்லா வந்துருச்சு. எல்லாம் வீட்டுல இருந்தபடியே யூடியூப்ல பாத்துக்கலாம், பேஸ்புக்ல பாத்துக்கலாம், முகநூல்ல பாத்துக்கலாம், ரேடியோல, டிவியில எல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கலாம். நீ என்ன கூட்டம் கூட்டி கெத்து காட்டுறியா? மக்களை சாகடிச்சு உன்னுடைய செல்வாக்கு நிரூபிக்கிறியா? இதற்கு தடை விதிக்க வேண்டும். நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக மட்டும்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். கண்ணீர் வடிக்கிறார். கரூர்ல ஏன் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்ததை அங்க போய் கண்ணீர் வடிச்சிருக்கணும் இல்ல? விமானப்படை சாகச நிகழ்ச்சி 6 பேர் மரணம் அடைஞ்சாங்களே, அங்க போய் கண்ணீர் வடிச்சிருக்கலாமல்ல? திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்பட்டு வீடுகள் எல்லாம் புதைந்து போய் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் இறந்து போனார்கள். அன்பு மகேஷ் பிறந்தநாள் நடத்திட்டு இருந்தார். கல்வித்துறை மிகவும் மோசமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சுகாதாரத்துறை உங்களுக்கு தெரியும், நாமக்கல் கிட்னி திருட்டு, அது பத்தி விசாரிக்க இருக்கு. எந்த விதமான விசாரணையும் இல்ல. அது அப்படியே இழுத்தடிச்சு அதை அப்படியே நீர்த்து போக வச்சிடணும். உடல் உறுப்புகளை திருடி விற்பதை ஒரு பொழப்பா செஞ்சுட்டு இருக்கிறான் பாருங்க. இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டாமா? நேத்து பார்த்தோம். நேத்து ஒரு மருத்துவமனையில பிறந்த குழந்தைகளை திருடி கொண்டு போய் விற்கிறாங்க. வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. சுகாதாரத்துறை மிகவும் மோசமாக இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை, சுகாதாரத்துறை, அதே மாதிரி பொதுப்பணித்துறை போடக்கூடிய ரோடுகள், தமிழ்நாடு முழுக்க சாலை வசதிகள் சரியில்லை, குண்டும் குழியுமாக இருக்கிறது. பொதுப்பணித்துறை கட்டக்கூடிய கட்டிடங்களுடைய தரம், அது பள்ளி வகுப்பறையா இருக்கலாம், அரசு அலுவலகங்களா இருக்கலாம், அல்லது வீட்டு வசதி வாரிய வீடுகளா இருக்கலாம், அந்த கட்டடங்களுடைய தரம் மிகவும் மோசமாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் இடிந்து விடலாம் என்கிற நிலை இருக்கிறது. எனவே அரசாங்கம் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், திமுக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஓட்டு வாங்கிடலாம். இந்த நிலைமை மாற வேண்டும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இப்போ இந்த அரசாங்கத்துக்கு ஜால்ரா போடுறதுக்குன்னே கிளம்பி இருக்கிறாங்க கமலஹாசன், திருமாவளவன். ஏங்க, கமலஹாசனுக்கு மனசாட்சி வேண்டாம்? இதே செந்தில் பாலாஜியை பத்தி இதே கரூர்ல நீங்க என்ன பேசுனீங்க? இன்னைக்கு போய் செந்தில் பாலாஜி வந்ததுனாலதான் அதிக உயிர்கள் பலியாகாம நாங்க காப்பாத்திட்டோம். எப்படி ஜால்ரா அடிக்கிறாரு பாருங்க கமலஹாசன், எப்படி ஜால்ரா அடிக்கிறாரு பாருங்க திருமாவளவன். மக்கள் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல. இந்த தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே அதிகமா தமிழ்நாட்டில தான் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்கிறது. கண்டிச்சு பேச துப்பு இல்ல. எப்போ பார்த்தாலும் RSS இயக்கத்தை விமர்சனம் செய்வது, பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்வது, நரேந்திர மோடி விமர்சனம் செய்வது,
திமுகவின் புகழ் பாடுவது. அதுவும் கம்யூனிஸ்டுகளுடைய நிலைமை ரொம்ப தர்ம சங்கடம். எதற்காகத்தான் இப்படி திமுகவினுடைய அடிவரடிகளாக கம்யூனிஸ்டுகள் மாறினார்கள்? அவங்க இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கிடையாது, லெனின் கம்யூனிஸ்ட் கிடையாது, அவங்க இப்ப கருணாநிதி கம்யூனிஸ்ட் கட்சியா மாறிட்டாங்க. மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருடைய பிரச்சாரத்துக்கு தடை விதிக்கப்படுகிறது. எப்படியோ இந்த விஜய் கூட்டத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது, இதை வச்சு எல்லா எதிர்க்கட்சிக்கும் தடை. எதிர்க்கட்சிகளுடைய இந்து மக்கள் கட்சி நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுப்பு, தடை. அரசாங்கத்தை விமர்சனம் செய்தால் கைது, 30க்கும் மேற்பட்ட யூடியூபர் கைது. அரசாங்கத்தினுடைய குறைகளை சுட்டிக்காட்டினால் கைது. ஆனா அதே நேரத்தில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா அப்படிங்கிற போர்வையில நீங்க ஊர்வலம் போலாம், கூட்டம் நடத்தலாம், இந்துக்களை விமர்சனம் செய்யலாம். செங்கல்பட்டில் அதுக்கு அனுமதி. பெரியார் உலகம் என்று சொல்லக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாயை கட்டிடங்களை வைத்திருக்கக்கூடிய வீரமணியினுடைய அந்த அறக்கட்டளைக்கு மு.க. ஸ்டாலின் மக்கள் வரி பணத்துல தான் முதலமைச்சர் சம்பளம் வாங்குறாரு. அந்த மக்கள் வரி பணத்திலிருந்து 2.5 கோடி ரூபாய் மு.க. ஸ்டாலினுடைய சம்பளம், அப்புறம் எல்லா திமுக எம்பியோட சம்பளத்தையும் கொடுக்கிறார். அநியாயம், அக்கிரமம். இந்த அக்கிரம ஆட்சி அகல வேண்டும், எதிர்க்கட்சிகள் வலிமைப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி வலிமை அடைய வேண்டும். இந்த கூட்டணி இந்த மக்கள் விரோத திமுக அரசை விரட்டியடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட அனைவரும் இந்த கூட்டணியிலே ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற பிரார்த்தனையை செய்து நிறைவு செய்கிறேன்.